ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சென்னையில் பெரிய வாகனங்கள்லாம் பிடிச்சி வந்தீங்க. இப்போ மீண்டும் டெல்லியிலையும் ஒவ்வொருத்தரும் 2000, 3000, 4000 செலவழிச்சு வந்துக்கிறீங்க. ஆனால் வேறு வழி கிடையாது. நாம் போராட விட்டோம்னா அது ஜீரோ தான். இப்போ அவங்கெல்லாம் கருத்தரங்கு போடுறாங்க, அவங்களால படித்தவங்க அவங்களெல்லாம் கொண்டு வரது பெரிய கஷ்டம். இதே நம்ம டிக்கெட் போட்டு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ரூம் போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணோம்னா 1000 பேர் கூட வந்துடுவாங்க. அதுக்கு நிறைய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் ரெடி ஆகிறாங்க. இன்னும் அவங்களாம் ரொம்ப குறைய சம்பளம் வாங்குறாங்க. எவ்வளவுங்க? 1.5 லட்சம் 1.5 லட்சம் தான் வாங்குறாங்க. அதனால் அவங்களெல்லாம் நீங்கள்லாம் 10,000 15,000 மாதம் படிக்கிறது கஷ்டம். அவங்க 1.5 லட்சம் வாங்குறதுனால அவங்களுக்கெல்லாம் செலவழிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வரமாட்டாங்க. ரொம்ப இன்னும் அவங்க மனைவி கிட்ட சான்சன் வாங்கணும் ஆச்சா. ஸோ இதெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய கிடையாது. அவங்கெல்லாம் வரலாற்றில் இடம் பெற மாட்டாங்க. வரலாற்றில் யாருக்கு இடம் இருக்குது என்று சொன்னால் இது போன்று மக்களுக்காக போராடியவர்களுக்குத்தான் எல்லா இடத்திலும் இடம் இருக்கு.